ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஃபைனல் இயர் அல்லது தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க அண்ட் இன்டர்ன்ஷிப் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அல்லது ஃப்ரெஷர்ஸாக இருக்கீங்க, கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஜாப் அல்லது இன்டர்ன்ஷிப் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஸோ உங்களுக்கு இன்னைக்கு சொல்லக்கூடிய ரெண்டு சூப்பரான இன்டர்ன்ஷிப்ஸ்மே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. அண்ட் நீங்கள் டெவலப்மெண்ட் அல்லது மிஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிலவெண்ட்டான கெரியர் பார்த்தா சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ அதுக்குமே இந்த இன்டர்ன்ஷிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, வாங்க வீடியோவில் போயிட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது என்டர்பிரட்லேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய பேக் அண்ட் இன்ஜினியரிங்கான இன்டர்ன்ஷிப். பட் நீங்கள் பேக் அண்ட் இன்ஜினியரிங் இல்லாமல் நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் இன்ஜினியரிங்குமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அண்ட் உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இன் டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பர்டிகுலர் இன்டர்ன்ஷிப் 4 to 6 months கொடுத்துருக்காங்க. பட் ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிமோட்டும் அக்செப்ட் பண்ணுறாங்க. அதாவது நீங்கள் வீட்டில் இருந்து விர்ச்சுவலாக ஒர்க் பண்ண முடியும். அது இல்லாமல் நீங்கள் பெங்களூரில் போயிட்டு நீங்கள் ஃபுல் டைம் ஒர்க் பண்ணுறதுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஃபுல் டைம் இன்டர்ன்ஷிப்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக அதுவும் கவுண்ட்டில் எடுத்துப்பாங்க. ஸோ நீங்கள் அதையுமே உங்களோட ரெஸ்யூமேல ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கம்ப்யூட்டர் சயின்ஸோட ஃபண்டமெண்டல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேச்சுலர்ஸ் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் ஓகே, அல்லது ரிலவெண்ட்டான ஃபீல்டில் நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி ஃபீல்டில் தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போறீங்க கெரியர் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கீங்க அண்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஸோ கண்டிப்பாக நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். அண்ட் கோடிங், ப்ராப்ளம் சால்விங் அண்ட் டீபகிங் ஸ்கில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் உள்ளே போயிட்டு நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நீங்கள் பிக் பண்ணி நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் அல்லது பேக் அண்ட் எது நீங்கள் பிக் பண்ணுறீங்களோ அதுக்கு ரிலவெண்ட்டான லாங்குவேஜ் நீங்கள் பிக் பண்ணி ஃபண்டமெண்டல்ஸ்லாம் கவர் பண்ணாலே போதும். நீங்கள் உள்ளே போயிட்டு ப்ராஜெக்ட் பண்ணுறப்ப நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டைஃபண்ட் அரௌண்ட் 1 lakh per month மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி நீங்கள் ப்ரீ ஃபைனல் இயர் அல்லது நீங்கள் ஃபைனல் இயரில் இருக்கீங்க அப்படின்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா ஃபுல் டைம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கன்வெர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ 40 hours per week நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் மண்டே டு ஃப்ரைடே 8 hours ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் டெய்லியும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ஷெட்யூல் நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் ஃபார்ம் இருக்குது. அண்ட் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் கவனிக்க வேண்டியது பேக் அண்ட் இன்ஜினியர், ஃப்ரண்ட் அண்ட் இன்ஜினியர் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுமே பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஃபீல்ட் அல்லது ரோலுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களோ அதை கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் ஃபைனல் இயராக இருக்கீங்கன்னா 2025 கொடுங்க. அண்ட் இந்த இயர் பாஸ் அவுட் ஆக போறீங்கன்னா 2024 கொடுங்க. அண்ட் அதே மாதிரி நீங்கள் ப்ரீவியஸ் இன்டர்ன்ஷிப்ஸ் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மென்ஷன் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் 0 கொடுத்துக்கலாம். அண்ட் இங்கே உங்களோட ரெஸ்யூம்ல நீங்கள் என்ன ரோலுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அது ரிலவெண்ட்டான ஸ்கில் செட் அண்ட் ப்ராஜெக்ட் சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் அப்டேட் பண்ணிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணுங்க. அண்ட் எத்தனை மந்த்ஸ் நீங்கள் அவைலபிளாக இருப்பீங்களோ அதையுமே கரெக்டாக நீங்கள் கொடுங்க. அண்ட் எப்பயிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போறீங்களோ ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம செகண்டாக பார்க்கக்கூடிய இன்டர்ன்ஷிப் கோன்ஸ்பர்க்லேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய டிஜிட்டல் ஏஐ இன்டர்ன்ஷிப். ஸோ இந்த பர்டிகுலர் இன்டர்ன்ஷிப் பார்த்தீங்கன்னா ஒரு சேலஞ்ச் மூலமாக கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் இவங்க வச்சிருக்கக்கூடிய ஏஐ இன்டர்ன்ஷிப் சேலஞ்ச் நீங்கள் கிராக் பண்ணணும். அண்ட் இந்த இன்டர்ன்ஷிப் யாரெல்லாம் இந்த சேலஞ்ச் கிராக் பண்ணாங்களோ அவங்களுக்கு எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்ன்ஷிப் உங்களுக்கு ஜூலை 12 ஓப்பன் ஆகுது. அண்ட் ஜூலை 21 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவைலபிளாக இருக்குது. அண்ட் 1.5 hours நீங்கள் இந்த சேலஞ்ச் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் சேலஞ்ச் உங்களுக்கு கோடிங் ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் ஜென்ரேட்டிவ் ஏஐ ரெண்டுமே கம்பைண்டாக தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம்ஸை நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த பர்டிகுலர் சேலஞ்சுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், உங்களால் கிராக் பண்ண முடியும். அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் சேலஞ்ச் எடுக்கிறதுக்குமே உங்களுக்கு ஹேக்கராங்க்லேருந்து சாம்பிள் சேலஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ் நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமேலே பார்த்தீங்கன்னா இந்த சேலஞ்ச் எடுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி நீங்கள் ப்ரொசீட் பண்ணணும் அப்படிங்கிறது. அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பர்டிகுலர் சேலஞ்ச் ஆன்லைனில் தான் நீங்கள் எடுக்க போகிறீங்க. அண்ட் உங்களுக்கு இமெயில் ரிமைண்டரும் சென்ட் பண்ணிடுவாங்க 3 hours பிஃபோர். அண்ட் நீங்கள் அதை பேஸ் பண்ணி நீங்கள் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பர்டிகுலர் சேலஞ்சுக்கு நீங்கள் டேரெக்டாக ரெஜிஸ்டர் பண்ணால் போதும். ஸோ இங்கே ரெஜிஸ்டர் பட்டன் இருக்குது, கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும். அண்ட் இங்கே உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் என்டர் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணணும். அண்ட் இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்டானது இங்கேயுமே நீங்கள் ரெஸ்யூம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கரெக்டாக ரிலவெண்ட்டான ஸ்கில் செட் கொடுத்துட்டு நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பர்டிகுலர் சேலஞ்ச் மொபைலில் எடுக்க முடியாது. அண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா C++, ஜாவா, பைத்தான் இதெல்லாமே பேசிக் லாங்குவேஜஸ். அது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது .NET அல்லது நீங்கள் C# இந்த மாதிரி லாங்குவேஜஸில் நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ண உங்களுக்கு ஐடியா இருக்குது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக நீங்கள் ப்ரொசீட் பண்ணிக்கலாம்.
அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 3 டிஃப்ரெண்ட்டான மாடியூல்ஸாக வந்து செப்பரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில எம்சிக்யூ கொஸ்டின்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. அண்ட் சப்ஜெக்டிவ் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம்க்கு எப்படி நீங்கள் சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 3 டிஃப்ரெண்ட் ஏரியாஸில் தான் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து வரப்போகுது. அண்ட் அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து சேலஞ்ச் கிராக் பண்ண போகிறீங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நீங்கள் கோட் வந்து பண்ணுறப்போ உங்களுக்கு ஏதாவது எரர் வந்துச்சு அப்படின்னா ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இவங்க கொடுத்துருக்கூடிய எரர் கோட் அண்ட் அதுக்கான ரீசன் இது எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து சேலஞ்ச் அட்டன் பண்ணுறப்போ உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பர்டிகுலர் சேலஞ்சை கிராக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 5th நவம்பர் 8 வரைக்கும் உங்களோட இன்டர்ன்ஷிப் பீரியடாக இருக்க போகுது. ஸோ நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து ப்ரொசீட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் ஆஃபீஸில் போயிட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க ஆஃபீஸ் என்விரான்மெண்ட்டையும் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பண்ண முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ப்ரொசீட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.